வணக்கம். நான் உங்கள் ஜெகநாதன். அமெரிக்காவுடைய சமீபத்து தாக்குதலால சபஹாரா அப்படின்ற கடல்வாழ் போக்குவரத்து இருக்கு இல்லைங்களா? அந்த கடல்சார் போக்குவரத்துல அந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா முற்றிலும் சேதம் அடைஞ்சிருக்குது அப்படின்ட்டு சொல்லப்படுது. இத பார்த்தீங்கன்னா ஈரானுடைய அரசு முற்றிலுமாக உறுதி செய்யப்பட்டிருக்குது. அமெரிக்காவால தாக்கப்பட்டு அந்த கோபுரம், அதாவது கடல் போக்குவரத்து கண்காணிக்கும், அதாவது கப்பல் வர வழிகாட்டி கோபுரம் சேதமடைஞ்சிருக்குதுன்ட்டு பாரசீக செய்தியாளர் கொஞ்சே ஹெபிஸ் பிசாத் அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா, ஈரான் துறைமுகத்து கோபுரம் மேல தாக்குதல் நடத்தினது உண்மை. ஜூலை 8 மற்றும் 9ஆம் தேதி அன்னைக்கு இரவு இஸ்லாமிய புரட்சி படை அவங்களுடைய செய்தியாளர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சபஹார் சுதந்திர மண்டல அமைப்புடைய நிர்வாக இயக்குனர் முகமது சயீத் அர்பாபியை மேற்கொள்ள காட்டி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடல்சார் போக்குவரத்து கட்டுப்பாட்டு கோபுரம் தாக்கப்பட்டிருக்குது அப்படின்ட்டு இஸ்லாமிய புரட்சி படை தெரிவிக்குது. இந்த தாக்குதலால அந்த கோபுரம் முற்றிலுமாக சேதமடைஞ்சிருக்குது. மேலும் பாத்தீங்கன்னா சாபஹார் மண்டலத்துடைய மேலும் ஒரு கோபுரம் பாத்தீங்கன்னா முற்றிலும் சேதம் அடைஞ்சிருக்குது. புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமை அமெரிக்கா நடத்தின ஈரான் மேல தாக்குதல் நடத்தினதுல அங்க பொதுமக்கள் 14 பேர் உயிர் இழந்திருக்கிறாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா ஈரான் என்ன செஞ்சிருக்குதுன்னா, குவைத், பஹ்ரைன், கத்தார் இது மேலெல்லாம் பதிலுக்கு தாக்குதல் நடத்திருக்கு. அதுக்கப்புறம் வியாழக்கிழமை அரசு ஆதரவு செய்தியாளர் அவங்களோட செய்தி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, குவைத், ஜோர்டான், ஈராக் இந்த இடங்கள் எல்லாமே பல இடங்களில் ஈரான் தாக்குதல் நடத்திருக்குது அப்படின்ட்டு சொல்லப்படுது. சபாஹர் துறைமுகம் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான துறைமுகம். 2017-18 இந்த ஆண்டுகள்ல அந்த துறைமுகத்துல இந்தியா பாத்தீங்கன்னா முதலீடு செய்ய ஆரம்பிச்சிருக்குது. இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா அங்க மத்திய பட்ஜெட் ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கும். அந்த கூட்டத்தொடர்ல இந்தியா எந்த ஒரு நிபந்தனையும் விதிக்கல, எந்த ஒரு செயலையும் செய்யல. கடந்த ஆண்டு பட்ஜெட்ல சபஹார் துறைமுகத்துக்காக இந்தியா கிட்டத்தட்ட 400 கோடி ஒதுக்கப்பட்டிருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா இந்தியா ஈரானுக்கு இடையில இந்த கூட்டுத்தொடர், இந்த வருடத்திற்கான கூட்டுத்தொடர்ல எந்த நிபந்தனையும் ஒத்துழைக்காது அப்படின்ட்டு அதிகாரப்பூர்வமாக இந்தியா ஈரானுக்கு தெரிவிச்சிருக்கு. அமெரிக்கா ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்கும் விதமா அங்க ஏற்படும் புவியியல் சூழ்நிலை காரணமாக இந்தியா இந்த ஆண்டு அங்க எந்த ஒரு தொடர்பும் வச்சுக்கல. சபஹார் துறைமுகத்துல இருந்து இந்தியா மிக நெருக்கமாக இருந்த போதிலும் இந்த வருடம் வெளியே வந்ததற்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்ட்டு அங்க இருக்கிற செய்தி தொடர் ஊடகங்கள் தெரிவிக்குது. கடந்த 2 ஆண்டுகளாக ஈரான் பலவீனம் அடைந்து வரும் சூழ்நிலையில சபஹார் துறைமுகத்துல முதலீட்டு கொடுக்கறதுக்கு இந்தியா இதனாலேயே ஒத்து வரல அப்படின்றது ஒரு முக்கியமான காரணம். ஈரான் மேல அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் இந்த வேளையில அங்க புவிசார் அமைப்பு எல்லாமே மாறி வரும் இந்த சூழ்நிலையில இப்ப இதற்கான நிதிய இந்தியா இனிமேல் இந்த வருடம் அங்கே முதலீடு செய்யாது அப்படின்ட்டு திட்டவட்டமாக அங்க இருக்கிற செய்தியாளர்கள் மற்றும் அங்க இருக்கிற ஊடகங்கள் தெரிவிக்குது. சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம் குவாடர் துறைமுகம் இருக்கு இல்லைங்களா, அந்த துறைமுகத்துக்கு இந்த துறைமுகம் ஒரு சமநிலையான துறைமுகமாக கருதப்படுது. மே 13, 2024ஆம் ஆண்டு இந்தியா பாத்தீங்கன்னா 10 வருடங்களுக்கு இந்த துறைமுகத்தை இயக்கிக்கிறோம் அப்படின்ட்டு ஒப்பந்தம் கையெழுத்து இட்ட நிலையில ஆப்கானிஸ்தானுக்கு கூட இருக்கிற ஒப்பந்தம் மனிதாபிமான அடிப்படையில பக்கத்து நாட்டுகள்ல இருக்கிற தொடர்பை தனக்காக தக்க வச்சிக்கிறதுக்காக இந்த துறைமுகத்துல இருக்கிற ஷகித் பெஹிம் அப்படின்றவரை முக்கிய பங்காக நிலைநாட்டி இந்தியா இந்த 10 வருடங்களுக்கு கையெழுத்து
ஒத்துக்கொண்டு கையெழுத்து போட்டிருக்குது. இருந்தாலும் 2016 அந்த ஆண்டுக்கு அடிப்படையில அந்த ஒப்பந்தத்தை ஏத்துக்கல இந்தியா. ஒரு வருஷமும் புதுசா ரினிவல் பண்ற அந்த ஒப்பந்த அடிப்படையில ஷாஹித் பெஹஸ்தி அப்படின்ற துறைமுகத்தை இந்தியா நடத்திக்கிட்டு வந்திருக்குது. 2018 ஆண்டு சபாஹர் திட்டத்துக்கு கீழே அமெரிக்கா அதோட வரி விலக்க அளிச்சிருக்குது. ஆனா ட்ரம்ப் பாத்தீங்கன்னா அந்த தடைகளை மீண்டும் அமல்படுத்துறாரு. டெல்லியில நடந்த G20 உச்ச நாட்டு வரம்பு மாநாட்டுல புதிய வழித்தடத்தை உருவாக்குவது குறித்து அங்க ட்ரம்ப் விளக்கம் அளிக்கிறாரு. இந்தியா, ஐரோப்பியா, மத்திய கிழக்கு இந்த 3 இடங்களுக்கும் வழித்தடம் உருவாக்கி வந்தா சபாஹர் துறைமுகத்தோடைய முக்கியமான எல்லா நடவடிக்கைகளும் குறைஞ்சிடும் அப்படின்ட்டு ட்ரம்ப் தெரிவிக்கிறாரு. ஆனா 2024 ஆண்டு பாத்தீங்கன்னா இந்தியா, ஈரான் இவங்க 2 பேர்த்துக்கும் இடையே சபாஹர் துறைமுகத்தோட ஒப்பந்தம் கையெழுத்து ஆயிருக்குது. இருந்தாலும் அதோட முக்கியத்துவம் இன்னும் குறையல. இருந்தாலும் இந்த துறைமுகம் பாத்தீங்கன்னா இப்ப கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டிருக்குது. சபாஹர் துறைமுகம் இந்தியாவுக்கு ஏன் முக்கியமானதாக கருதப்படுது? சபாஹர்ல பாத்தீங்கன்னா ஷாஹித் கலந்தாரி, ஷாஹித் பெஹஸ்தி அப்படின்ட்டு 2 துறைமுகங்கள் இருக்குது. இது ஹார்மோன்ஸ் நீரிணைக்கு வெளியே இருக்கிறதுனால இந்த ஹார்மோன்ஸ் நீரிணைக்கு வெளியே இருக்கிறதுனாலையும் அங்க 2 துறைமுகங்கள் இருக்கிறதுனாலையும் பெரிய கப்பல்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்ட்டு நம்பப்படுது. பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் குவாடர் துறைமுகத்துல இருந்து கிட்டத்தட்ட 170 கிலோமீட்டர் தொலைவுல இருக்குது. ஈரானுடைய தென்கிழக்கு சிஸ்தான், பலுசிஸ்தான் இதுக்கு 2ற்கும் நடுவுல அமைந்திருக்கிற இந்த துறைமுகம் நீண்ட காலமாகவே இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான பாதையாக இது செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. சபாஹர் துறைமுகம் பாத்தீங்கன்னா கடற்சார் வழியே வடக்கு தெற்கு இந்த 2 இடங்களுக்கும் பகுதிகளுக்கும் இடையிலே போக்குவரத்து, கடல்சார் போக்குவரத்து சென்று கொண்டிருக்கிறதுனால இந்த வழித்தடத்துல இந்தியாவுடைய கப்பல் ஐரோப்பாவை மிக எளிதில சென்றடைய முடியும். அதே போல பாத்தீங்கன்னா ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் 2 பேர்த்துக்கும் இடையில இது ஒரு முக்கியத்துவமாக இருக்குது. இத குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்ட்டு கமெண்ட்ல பதிவிடுங்க.